ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மன்வாசு நேச்சுரல்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சத்து மாவு கஞ்சி அல்லது ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹெல்த் மிக்ஸ் கஞ்சி குடிக்கிறதுனால நமக்கு என்ன பயன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது குடிக்கிறதுனால நல்லா அதிக சக்தியை தரும், மூளை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும், ரத்த சோகையை தடுக்கும், எலும்புக்கு நல்ல பலத்தை கொடுக்கும், செரிமானத்துக்கு நல்லது, இதயத்தில் உள்ள கெட்ட கொழுப்பை கரைச்சி கொண்டு வரதுக்கு உதவியாக இருக்கும், எடை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கோம், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதனால் இந்த ஹெல்த் மிக்ஸை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஹெல்த் மிக்ஸை நம்ம தேவைக்கேற்ப 2 ஸ்பூன் பவுடர் எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் குடிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பால் 1 டம்ளர் நான் இன்றைக்கி ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு பால் அதிகமாச்சுன்னா பால் அதிகமாக கூட வச்சுக்கலாம், நம்ம டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ 2 ஸ்பூன் தூள் நம்ம எடுத்து போட்டுக்கலாம், நார்மலான ஸ்பூனில். அது கூட 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அப்படியே போட்டோம்னா கட்டி கட்டியாக பிடிச்சிக்கும். இப்போ நம்ம பாலும் தண்ணியும் நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுக்கிற ஹெல்த் மிக்ஸ் மாவை இது கூட நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடுங்க. எல்லாம் அடி பிடிச்சிக்கும். அதனால் கிளறி விட்டுட்டு நமக்கு தேவையான நாட்டு சக்கரை இல்லை ஒயிட் சுகர் என்ன இருக்கோ அதை ஆட் பண்ணிக்காங்க. நாட்டு சக்கரை பார்த்திங்கன்னா ஹார்லிக்ஸ் மாதிரி சூப்பராக இருக்கும். கஞ்சி டேஸ்ட்டு, கலரு எல்லாமே செம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருக்குமோ அது போட்டுக்கோங்க. ஒரு 4-5 கொதி விட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு இப்போ நமக்கு தேவையான ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க் கிடச்சிருச்சு. இதை இப்படியும் நீங்கள் செஞ்சு லிக்விடாக டீ மாதிரி குடிக்கலாம். காலையில் ஈவினிங் நேரம் டீக்கு பதில் அந்த மாதிரி குடிக்கலாம், ஹெல்த்தியாக இருக்கும். இல்லை குழந்தைங்களுக்கு ஒரு 6 மாதத்துலேருந்து ஊட்டுறீங்க அப்படின்னிங்கன்னா நீங்கள் 3 ஸ்பூன் தூள் போட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணாமல் பால் மட்டும் ஊற்றி கொதிக்கிற பாலில் இந்த தூளை கலக்கி நம்ம கூட ஆட் பண்ணோம்னா கெட்டியாக குழந்தைங்களுக்கு ஸ்பூனில் எடுத்து ஊட்டுற மாதிரி ஹெல்த் மிக்ஸு மாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி விருப்பம் அப்படி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.